நம்ம கையில இருந்து ராக்கெட்டை நாம் இழுக்கிறது, நம்ம கையில இருக்கிற ராக்கெட்டை எங்க நம்ம கையில என்ன இருக்கு அதை என்ன பண்றோம் அப்படிங்கிறத முக்கியம். இந்த இருக்கு காருக்கு டச் பண்ண உடனே இந்த காருக்கு இப்படி போய் அப்படியே இப்படி திரும்பி நெட்டு திரும்ப அவங்களுக்கு திரும்ப ரீட்ராப் ஆகும். உடனே தான் வரும்னா நீங்க ஆட ஆட அந்த கண்ட்ரோல் வந்து எங்க தட்டுனா எப்படி திரும்புது அப்படின்னு நீங்க பார்த்து உங்களோட இத்தனை பால் பண்ணோம், இத்தனை ஃபெயிலியர் ஆச்சு, கொஞ்சம் பண்ண வந்துடும். இப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணி இப்படி தட்டி ஒரு பால் உள்ள விழும் பாருங்க, திரும்ப இப்படி தான் ஒன்று இப்படி திரும்பி இப்படி விழும், இல்லைன்னா இப்படி திரும்பி இப்படி விழும். ட்ரிபிள்னு சொல்லுவோம். அது காருக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அப்படியே அங்கேயே விடும். இப்படி திரும்பி முன்னாடி ஒரு சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன், அதில் நம்பரை செட் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த சர்க்கிள் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும். அந்த சர்க்கிள் ஆடுறதையும் சேஃப்டிங்க. அந்த சர்க்கிளை விட்டு சேஃப்டி கார்டை விட்டு நமக்கு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாலை நீங்கள் ஹிட் பண்ணவோ டேப் பண்ணவோ முடியாது. ஸோ வணக்கம், விரும்பி விளையாட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற முறையில் நம்ம வந்து அடுத்த நகரை நோக்கி போவோம். வாங்க நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். டிரைவ்னு சொல்லுவோம். தள்ளுறது என்னன்னாவே டிரைவ்னு அர்த்தம். நீங்கள் கிரிக்கெட்டில் பார்த்தா தெரியும், அந்த பேட்டும் கையே பால் எல்லாமே ஒன்றா அப்படியே போகும். ஒன்றா போச்சுன்னா அது பேர் டிரைவ்னு அர்த்தம். தள்ளுறதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ டபுள்ஸ் விளையாடுறோம், இப்போ சிங்கிள்ஸ் விளையாடும் போதும் யூஸ் ஆகும், டபுள்ஸ் விளையாடும் போது யூஸ் ஆகும். தள்ளுறது எப்படின்னா பாலை உள்ளே வாங்கிட்டோன்னா அந்த பாலை தள்ளி ஆகணும். இங்கே டேப்பிங் யூஸ் ஆகும். நம்ம காருக்கு ஒரு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு ஃப்ரண்ட் சர்க்கிள்லேயே விளையாடணும். பால் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் சர்க்கிள்லேயே வச்சுட்டு பால் எல்லாமே ப்ளே பண்ணணும். அதை தட்டுறதா இருக்கட்டும், தள்ளுறதா இருக்கட்டும், இழுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரண்ட். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கிளாக் வைஸில் நான் உங்களுக்கு சொல்லிக்கும் போது நல்லா உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கிளாக் மெத்தடில் எப்படி விளாட்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் வைஸ் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரியும். அந்த கிளாக் வைஸை நமக்கு முன்னாடி ஒரு சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பேன், அதில் நம்பரை செட் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த சர்க்கிள் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும். அந்த சர்க்கிள் ஆடுறதையும் சேஃப்டிங்க. அந்த சர்க்கிளை விட்டு சேஃப்டி கார்டை விட்டு நமக்கு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாலை நீங்கள் ஹிட் பண்ணவோ டேப் பண்ணவோ முடியாது. ஸோ அந்த பாலை நீங்கள் தள்ளி ஆகணும். இங்கே தான் தள்ளுறதுன்றது யூஸ் ஆகும். நமக்கு இங்கே ஆடும் போதெல்லாம் நம்ம அடிச்சிடுவோம், தட்டிடுவோம், தூக்கிடுவோம், எதோ ஒன்றா பண்ணிவிடுவோம். பால் அந்த வட்டத்தை தாண்டி உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இங்கே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா வெளியில் விட்டுரும். இங்கேருந்து நீங்கள் அடிச்சிங்கனாலும் வெளியே பால் என்ன பண்ணணும், தள்ளணும். இங்கேருந்து இப்படி உள்ளே வாங்கின பாலை உள்ளே தள்ளணும். அப்போ கை வந்து என்ன ஆகுதுன்னா, தள்ளுறது மீன்ஸ் ராக்கெட்டை கார் கூட சேர்ந்து அனுப்பிச்சா மட்டும்தான் போகும். அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தள்ளுறது மீன்ஸ் தட்டுறது இழுக்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பு நடந்துடும். அதனால தள்ளுறன்ற விஷயம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ரிங்கை விட்டு சேஃப்டி ரிங்கை விட்டுட்டு நமக்கு உள்ளார வந்துச்சு, காருக்கு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆட ஆரம்பிப்போம். இது பேர் வந்து தள்ளுறது, டிரைவ். பாலை வாங்கி போடுறது, தள்ளுறது, இப்படியே தள்ளி போடுறது. பாலை தூக்கவும் இல்லாமல் குறைக்கவும் இல்லாமல், நெட்டு க்ளோஸும் ட்ராப்பும் இருக்காது, பின்னாடியே இருக்காது. அப்போ பிட்வீன் கேப்பில் போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற பாலை வாங்கி அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க. டபுள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நல்லா தெரியும், நிறைய டிரைவ் ஆடுவாங்க. டபுள்ஸ் ஆடும்போது நிறைய நல்லா பார்க்கலாம். நீங்கள் டபுள்ஸ் ஆடும்போது பால் எல்லாமே தள்ளி போடுவாங்க. பால் எட்டாத மாதிரி, மாட்டாத மாதிரி, ஹைட்டாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் வாங்கி போட்டே இருப்பாங்க. தள்ளுறது அப்படின்னா எங்கன்னு டபுள்ஸ் நிறைய பாருங்க தெரியும். டிரைவ் தான் தள்ளுறது. ராக்கெட்டும் காருக்கும் ஒன் கை, அதாவது ஷோல்டர், ஆர்ம், எல்போ, ரிஸ்ட்டு, ஃபிங்கர், ராக்கெட்டு, காருக்கு, இது எல்லாமே மூணு ஒன்றா ஒரு ஆக்ஷனில் போகிறது டிரைவ். நம்ம வந்து தள்ளுறோம் அப்படின்னு அர்த்தங்க. வாங்க நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவையான குவாலிட்டி அண்ட் கெப்பாசிட்டிஸ், ரொம்பவும் அத்தியாவசியமான தேவைகள். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உன்னை உற்று நோக்குதல்னா ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே தாங்க பார்க்கணும். உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். வேறு யாருமே வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை நம்ம பார்த்து கம்பேர் பண்ண கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம், அந்த விஷயத்த செய்ய போகிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் முடிவு பண்ண விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், தினமும் நீங்கள் அதுக்கான வேலைகளை என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ இந்த கேம் வைஸ் நமக்கு இது ஏன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சொன்னால், இந்த கேம் வைஸ் ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஏன் இது ரொம்ப தேவைப்படுது சொன்னால், உங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்கள் பார்த்தா தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம இப்படி வந்தோம், 0ல் இருக்கோம், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கோம், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ, எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நல்லா என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவெடுத்த பிறகு பின்னாடி வாங்காதீங்க. நீங்கள் முடிவெடுத்து ஒரு வாட்டி பின்னாடி வந்தாலே திரும்ப நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாகவே இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுத்து நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ முடிவெடுத்த பிறகு நீங்கள் அதுக்குள்ளே
நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வாட்ச் பண்ணணும். விஷயமே அடுத்தவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன உங்களை ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன உங்களை வந்துட்டு மைனஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் அடுத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத பார்த்து நீங்கள் உரம் போட்டிங்கன்னா அது சரியாகாது. உங்களை நீங்கள் மட்டும்தான் உரம் போடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஜிம் இருக்கும். அந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இல்லாமல் அந்த ஜிம்மில் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு பொருள் காமனாக இருக்கும். அது சின்ன ஜிம்மாக இருந்தாலும் சரி, பெரிய ஜிம்மாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஜிம்மே இருக்காது. ஜிம்மில் மிரர் இல்லாமல் எந்த ஜிம்மும் இருக்காது. மிரர்ன்றது யாரை காட்டும்? அடுத்தவங்களே உங்களை மட்டும்தான் காட்டும். இப்போ ஒரு ட்ரைனர் இருக்காரு, அந்த ஜிம்முக்கு வர ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அன்றைக்கி தான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பார். அவர் ஜிம் ட்ரைனிங் முடித்த அடுத்த 5 நிமிஷம் அந்த டிஷர்ட்டை கழட்டி மிரர் முன்னாடி போய் நிற்பார். எதுக்கு நிற்கணும்? அன்றைக்கி தானே ஜாயின் பண்ணார். அன்றைக்கே அவர் போய் பார்ப்பார், நமக்கு என்ன ஷேப் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் அங்கே பார்க்குறாங்க? ஸோ நீங்கள் பில்டு ஆகணும்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களை பார்க்கணும். ஸோ அந்த கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து உள்ளார வரும்போது ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே நீங்கள் உங்களை கவனிக்கணும். நமக்கு இன்றைக்கி நம்ம இது வந்திருக்கோம், எதுவுமே தெரிய தேவையில்லைங்க. ஜிம்முக்கு வர சொல்ல நம்ம பாடி பில்டர் ஆக மாட்டோம், அதெல்லாம் தெரியாது. முதல்ல நம்ம என்ன நோக்கி உள்ளே வந்தோமோ அது கண்டிப்பாக நடக்க தொடங்கிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்தாவே போதும், மீன்ஸ் முடிவு எடுத்தால் போதும், அடுத்த முயற்சி அது பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்க வேண்டியது முடிவு தான். அந்த முடிவை வந்துட்டு நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வரணும். உள்ளே வந்துட்டிங்கன்னா மிரரை பார்த்து எப்படி டெவலப் பண்ணிட்டு பாடியை டெவலப் பண்ணி எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கிறீங்க, அடுத்த நகர்வு எங்களுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் டெவலப் ஆகிருக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். நீங்கள் அடுத்தவங்களை பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சைட்லையும் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் உங்களை மட்டும் பார்க்கும்போது உங்களோட ப்ரொமோட்டேஷன் தெரியும். நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணி வெளியில் அவுட்புட் காட்டுறீங்களோ அதுதான் மற்றவங்க சொல்லுவாங்க. கோச்சாக இருக்கட்டும், மீன்ஸு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுற்றி உள்ள ஆடியன்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேன்ஸாக இருக்கலாம், நீங்கள் என்ன செயல்பாடு பண்ணுறீங்களோ அதை விஷயமாக தான் பேசுவாங்க. எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எப்படி நீங்கள் உங்களையே நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் அது வெளியில் தெரியும். வெளியில் தெரியும் போது எல்லாமே மற்றவங்க வந்து நீங்கள் செயல்பாட்டை தான் மற்றவங்க பேசுவாங்க. இதாங்க உங்களை உற்று நோக்கு. ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். டிரைவு, ஸ்மாஷு, அடிக்கிறதுனா என்ன, எடுக்கிறதுன்னு என்ன, மீன்ஸ் எடுக்கும் போது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டச் பண்ணணும், தள்ளணுமா, வைக்கணுமா, இல்லைன்னா தட்டணுமா, அடிக்கும் போது அழுத்தணுமா, முன்னாடி தள்ளணுமா, இல்லை அடிக்கணுமா, எடுக்கும் போது பாலை கட் பண்ணணுமா, இல்லை எந்த மாதிரிலாம் ஆடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிலையுமே நீங்கள் வந்து இது மாறவே மாறாது. இந்த விஷயத்தில் எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ இது மாறாத எழுத்துக்கள் மாதிரி இதை நல்லா கற்றுக்கணும். இதுக்கு தர ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கிறவங்க எல்லாமே நம்ம வந்து லெஜெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பொசிஷன்லாம் யாரும் செய்யாததை அவங்க செஞ்சு நம்ம கிட்ட புதுப்பான விஷயங்கள், பாலை விட்டுட்டு ஆடுறது, திரும்பி ஆடுறது, எந்த மாதிரி ரிஸ்காக போன பாலை திரும்ப நம்ம ஆடலாம் அப்படிங்கிற